இந்த ஆஃபீஸோட செட்டப். எனக்கு இந்த சீனே ரொம்ப ஒரு மாதிரி செட்டப்பா ஒரு இதுவாக இருந்தது. இல்லை அதுதான் அந்த செட்டப் வந்துட்டு அந்த பங்களாவோட ஒரு ஆக்சுவலாக அவனோட ஆஃபீஸ் மாதிரி அந்த கதை. ஆமாம் அதுவுமே அந்த அந்த பங்களாவோட சேர்த்த ஒரு ஒரு ரூம் அது ஆக்சுவலாக. ஓகே. ஆமாம் அதுவும் ஆக்சுவலாக அந்த பங்களாவோட சேர்ந்து பண்ணது தான் அது. அதோட சேர்ந்து தான் அந்த அந்த வால் மூவ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். அந்த வால் மூவ் பண்ணும்போது அந்த ரூம் ரிவ்யூ. ஆமாம் அதான் சிங்கிள் ஷாட்டில் அப்படியே கேமரா இங்கேருந்து இப்படி வெளியில் போனால் உள்ள அந்த ரூமுக்கு போகும். கரெக்ட். இப்போ ஹீரோவோட ரூம் அது. அதில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் அந்த நான் செட்டை போட்டுட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணது. செட்டை போட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் எப்படி இந்த ஷேப்பில் இருக்கும் அதை எடுத்து வச்சேன் சார். அந்த சேர் ஒன்று எடுத்து வச்சையா இது எல்லாமே. இல்லை அந்த உள்ள ஃபர்னிச்சர் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த அந்த ஈகிள் இருக்குது, ஈகிள் பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா நான் காம்போசிஷனாக எனக்கு ரொம்ப டீல் பண்ணுறது பிடிக்கும். சும்மா ஃப்ளாட்டாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன காம்போசிஷன் ஒரு ஜிக்ஸாக் இருந்தால் தான் காம்போசிஷன் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சும்மா நீங்கள் ஒரு ஸ்கேலாகவே கம்ப்ளீட்டாக ஒரே சைஸ் ஒரே அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து ஃப்ரேம் நல்லா இருக்காது. அப்படிலாம் அதில் ஒர்க் பண்ணியிருப்போம்.